Hi, welcome to TrackMore YouTube channel. In the video, we design of Purlin பத்தி பார்க்க போறோம். In this video, we are going to see in steel structures. We are going to see design of Purlins. As we all know, what is meant by Purlin? நம்மளுக்கு Purlin அப்படினா என்னன்னு தெரியும். Steel structuresல நம்ம யூஜுவலியா படிச்சிருப்போம் Purlin designலாம். Purlin அப்படினா ஒரு steel structure, that is ஒரு roofல ஒரு horizontal, that is ஒரு longitudinal member தான் supporting the rafter. அததான் நம்ம பர்லின்னு சொல்கிறோம். பர்லின் வந்து ஸ்டீல் மட்டுமா இருக்குமா, ஸ்டீல் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கிடையாது. பர்லின் வந்து அது வந்து ஒரு மெட்டலாக இருக்கலாம். பர்லினில் நம்ம டிசைன் பண்ணுறது வந்து ரூஃப், நம்ம டிசைன் பண்ணுறது ஒரு மெட்டலில் யூஸ் பண்ணி கூட ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஐ மீன் பர்லின் ராஃப்டர் வச்சு, இல்லை ஒரு உட்டாக இருக்கலாம். பர்லின் வந்து ஒரு உட் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். ஒரு மெட்டல் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து பர்லின், தட் இஸ் ரூஃப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப ஒரு பார்ட், ஒரு ஸ்ட்ரக்சர் தான் தட் இஸ் longitudinal member that is supporting the rafter தான் நம்ம பர்லின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஹரிசாண்டல் longitudinal member, ஒரு பீம், அதை தான் நம்ம பர்லின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டிசைன் அண்ட் ஐ செக்ஷன் பர்லின் நம்ம டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அன் யூனிவர்சிட்டி கொஷின். டிசைன் அண்ட் ஐ செக்ஷன் பர்லின் ஃபார் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பில்டிங். ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங்க்கு ஐ செக்ஷன் பர்லின் நம்ம டிசைன் பண்ணோம். சிச்சுவேட்டட் இன் தி அவுட்ஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் மும்பை டு சப்போர்ட் எ galvanized corrugated iron sheets. அப்போ அந்த மேலே ரூஃபில் என்ன போட்டிருக்காங்க galvanized corrugated iron sheet போட்டிருக்காங்க ரூஃபு. ஃபார் தி ஃபாலோயிங் டேட்டா, இந்த டேட்டாலாம் கொடுத்துட்டாங்க. ஸ்பேசிங் ஆஃப் ட்ரெஸ், தட் இஸ் சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் வந்து 6 மீட்டர், தட் இஸ் இது வந்து லென்த்துன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பேசிங் ஆஃப் ட்ரெஸ் 12 மீட்டர். நெக்ஸ்ட்டு சென்டர் ஸ்பேசிங் வந்து 6 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஓரல் ஸ்பேசிங் வந்து 12 மீட்டர். ஸ்பேசிங் ஆஃப் பர்லினோட ஸ்பேசிங் வந்து சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் 1.5 மீட்டர். தட்டு நெக்ஸ்ட்டு இன்டென்சிட்டி ஆஃப் விண்ட் ப்ரெஷர், அப்போ விண்ட் லோட் வந்து 2 kN/m². நெக்ஸ்ட்டு வெயிட் ஆஃப் galvanized ஷீட்டோட வெயிட் வந்து 130 Nm². நெக்ஸ்ட்டு கிரேட் ஆஃப் ஸ்டீல், தட் இஸ் FY வேல்யூ. கிரேட் ஆஃப் ஸ்டீல் வந்து FE 410. கொஷினில் கொடுக்கலனா 250, FY வேல்யூ 250 400 என்ன கொடுத்துருக்காங்களோ கொஷினில் அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெட் லோட் 130 kN/m², தட் இஸ் வெயிட் ஆஃப் galvanized ஷீட்டை தான் டெட் லோடுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பேசிங் ஆஃப் பர்லின் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பேசிங் ஆஃப் பர்லின் 1.5 மீட்டர். தென் therefore dead load per meter length of purlin, dead load for 1 meter length of பர்லினுக்கு 130, இது வந்து 130, that is dead load 130 into 1.5 போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு dead load per 1 மீட்டருக்கு ஆஃப் பர்லினுக்கு எவ்வளோ டெட் லோட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். தட் இஸ் 195 Nm, that is 0.195 kN/m. நெக்ஸ்ட்டு assumed imposed load, that is imposed loadனா லைவ் லோட் வந்து 2 kN/m² அஷ்யூம் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு imposed load per meter length of பர்லின் அப்படின்னா 1 மீட்டர் லென்த் ஆஃப் பர்லினுக்கு லைவ் லோட் என்ன அப்படின்னா 2 into that is 2 நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம் into 1.5 3 kN/m கிடைச்சிது. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ட் லோட் வெர்டிக்கல், தட் இஸ் 1. திஸ் இஸ் ஃபார்முலா, நம்மளுக்கு ஆர்சி ஸ்ட்ரக்சர்ஸில் கூட இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். 1.5 into dead load plus live load. 1.5 into dead load live load நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா. dead load வந்து 0.195 plus live load 3. இது போட்டால் நம்மளுக்கு ஃபேக்டர் லோட் 4.79 kN/m கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு component of load normal to the sheets. component of load normal to the sheets, that is WZ, load W ன்னு சொல்லுவோம், Z component. அப்போ அதுக்கு ஃபார்முலா இது வந்து 4. that is the factor load இருக்குல்ல into cos 30 degree. இது என்ன வேல்யூவோ அதோட cos 30 degree, that is 4.79 into நம்மளுக்கு வேல்யூ வந்து 4.79 தான் ஃபேக்டர் லோட் கிடச்சிருக்கு. அதுதான் 4.79 into cos 30 degree போட்டிங்கன்னா 4.148 kN/m நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காம்பனண்ட் லோட் parallel to the sheets, this is normal to the sheets, இது வந்து parallel to the sheets. WY is equal to 4.79 sin 30 degree. இங்கே வந்து cos perpendicular தான் cos வரும், இங்கே parallelனா sin வரும். 4.79 sin 30 degree is equal to 2.395 kN/m நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு டிசைன் ஆஃப் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட். டிசைன் ஆஃப் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் மூமெண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். MSZ is equal to WL² by 8 தானே நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்க்கு நமக்கு மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு.
that is m is equal to mz is equal to wl square by 8 அப்போ mz வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நம்மளுக்கு தெரியும்ல 4.148 that is கண்டுபிடிச்சிருக்கோம்ல w வேல்யூ 4.148 அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் 4.148 into l வேல்யூ நமக்கு தெரியும் spacing of that is span of truss value spacing that is center to center distance வந்து 6 meter அதான் length value 6 divided by 8 square போட்டிங்கன்னா 18.67 kN that is moment தானே அப்போ 18.67 kN meter கிடைக்கும் next my வேல்யூ இது வந்து wy l square divided by 8 2.395 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா component of load parallel to sheets 2.395 அப்போ 2.395 into L square that is L value தெரியும் spacing of stress that is center to center spacing of purling sorry spacing of stress வந்து 6 square divided by 8 நமக்கு 6 தெரியுமா length அது நமக்கு moment கிடைச்சிச்சு next force that is Fz is equal to W L by 2 4.148 into 6 L value 6 போட்டிங்கன்னா 12.45 கிடைக்கும் next Fy value WYL divided by 2 2.395 நம்ம கிடைச்சிருக்கு into 6 by 2 போட்டிங்கன்னா வேல்யூ கிடைச்சிரும் next plastic properties that is ZP Z required இது வந்து formula mz divided by Fy gamma m naught plus 2.5 d by b into my gamma m naught divided by Fy இந்த இடத்துல நான் வந்து ISMB அப்படிங்கிறது ISMB 150 steel tablesலேருந்து வேல்யூஸ் எடுத்திருக்கேன் for the properties of the value இந்த டேட்டாஸ்லாம் எனக்கு ஸ்டீல் டேபிள்ஸில் பேஜ் நம்பர் 2 and 3 இருக்குது உங்களுக்கு என்ன ஸ்டீல் டேபிள்ஸில் இந்த ISMB வேல்யூ 150க்கு உங்களுக்கு என்ன ஸ்டீல் டேபிள்ஸில் வேல்யூ இருக்கோ நீங்கள் என்ன ஸ்டீல் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க ISMB அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் மிடில் பீம்ஸ் அப்போ டி வேல்யூ கண்டுபிடிப்போம் நம்மளுக்கு டி வேல்யூ இந்த டேட்டாஸ்லாம் அந்த ஸ்டீல் டேபிள்ஸில் பார்த்து நம்ம எழுதிப்போம் இங்கே நான் எழுதலை நீங்கள் பார்த்து உங்கள் ஸ்டீல் டேபிள் பார்த்து எழுதிக்கோங்க நீங்கள் என்ன ஸ்டீல் டேபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து எழுதிக்கோங்க டி இஸ் ஈக்குவல் டு ஓவரால் டெப்த் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க 150 minus 2 into H2 வேல்யூ தட் இஸ் 18.05 போட்டிங்கன்னா உங்களுக்கு டி வேல்யூ தட் இஸ் ஸ்மால் டி கிடச்சிரும் அதுதான் H1 சொல்லியிருக்காங்க 113.9 mm இது வந்து H1 வச்சுட்டாங்க இந்த H2 அப்போ பி வேல்யூ 80 mm அந்த ஸ்டீல் டேபிள்ஸ் வேல்யூவில் இருக்கும் நெக்ஸ்ட்டு ZP Z இதில் எல்லா வேல்யூ நமக்கு தெரியுமா MZ வேல்யூ 18.767 into 10 power 6 MZ வேல்யூ 18.67 நெக்ஸ்ட்டு டேரெக்டாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம் FY வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க கிரேட் ஆஃப் காங்கர் ஸ்டீல் 410 into gamma m naught வேல்யூ 1.5 இது கான்ஸ்டன்ட் ப்ளஸ் 2.5 into D வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 113.9 divided by B வேல்யூ அண்ட் ஸ்டீல் டேபிள்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் 80 into my வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா 10.75 10 power 6 divided by Fy வேல்யூ 410 into gamma m naught 1.1 இதுலேருந்து நம்மளுக்கு ZP Z கிடச்சிச்சு that is 152.74 into plastic properties okay 152 plastic properties of beam 152.74 into 10 power 3 mm square next அந்த ஸ்டீல் டேபிள்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க ISMB 150க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 110.476 into 10 power 3 mm square hence not sufficient சொல்லியிருக்காங்க why because நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வேல்யூ 152 ஆனால் அந்த டேட்டாவில் இருக்கிறது ஸ்டீல் டேபிள்ஸில் இருக்கிறது 110 ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறத விட அந்த டேட்டா வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு போகிறோம் ட்ரைங் ISMB 175 why because நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இது கம்மியாக இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இதை வந்து அதிகமாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு ISMB 175 பார்க்கலாம் அதே மாதிரி தான் D 175 அப்படிங்கிறது இது வந்து ஓரல் டெப்த்து மைனஸ் இது வந்து H2 வேல்யூ இங்கே கொடுத்துருக்கல இங்கே பாருங்கள் இதெல்லாம் இந்த இதில் இருக்கும் ஸ்டீல் டேபிள்ஸில் ISMB 175க்கு இந்த வேல்யூவில் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு H1 D வேல்யூ நெக்ஸ்ட்டு B வேல்யூ 90 mm இதில் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா இருக்குல்ல MZ பை இதில் my வேல்யூ நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் 18.6706 Fy வேல்யூ 410 into 1.5 into plus 2.5 into D வேல்யூ மாறுமா இந்த இடத்துல D வேல்யூ 113.9 நம்ம 175 போட்டிருக்கோம் அதனால் D வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 134.5 into 90 into வேறு என்ன இருக்குது my வேல்யூ தெரியும் divided by 410 into 1.5 அப்போ ZP Z வேல்யூ என்ன கிடைக்குது 157.84 and 10 power 3 mm square அப்போ நம்மளுக்கு mm square கிடைக்குதா அப்போ ZP Z is
166. அப்போ அந்த ஸ்டீல் டேபிள்ஸில் இருக்க இசட் வேல்யூ 166.076 into 10 power 3 mm². இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறத விட இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இட் இஸ் சேஃப். நெக்ஸ்ட்டு செக் ஃபார் ஷியர் இந்த ஃபார்மில் கோட் புக்கில் தட் இஸ் IS 800 இல்லை பேஜ் நம்பர் 59 இருக்குது. IS 800 2007 பேஜ் நம்பரில் 59 இந்த formula இருக்குது. That is VDZ is equal to Fy divided by root 3 into 1 by gamma m naught HTW. 410 Fy value grade of steel வந்து 410 divided by root 3 into 1 by 1.5 into H value 175 into TW value இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு 175க்கு தான் நம்ம TW that is thickness of web 5.5 இது போட்டிங்கன்னா VDZ கிடைச்சிடும். That is 207.124 into 10 power 3 Newton. Then hence VD Y value Fy divided by root 3 into 1 divided by gamma m naught 2B into TF. That is thickness of flange. First வந்து Z க்கு thickness of web போட்டோம். இப்போ flange 410 divided by root 3. 410 அப்படிங்கிறது grade of steel into 1.5 1.1 divided by 1.1 into 2 into B value 90 into TF value that is thickness of flange 8.6. இது வந்து steel tablesலேருந்து எடுத்துக்கோங்க. steel tablesலேருந்து இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. then VDY கிடைச்சிருமா that is shear value 33331.2 into 10 power 3 Newton. Hence next adequate design capacity of section classification இதுவும் வந்து page number 59 IS 800ல இருக்குது. that is Fy value நம்மளுக்கு தெரியும் 410 E is equal to 250 divided by Fy value that is 250 divided by 410 போட்டிங்கன்னா that is நம்மளுக்கு E value கிடைச்சிரும். that is Young's modulus is equal to 0.780. length of outstand 90 that is B divided by 2 போட்டிங்கன்னா 45 கிடைச்சிரும். B value நம்மளுக்கு 90 தானே இருக்குது 175க்கு. அப்போ B divided by 2 போட்டிங்கன்னா 45 கிடைச்சிருமா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா வந்து பேஜ் நம்பர் 18 IS 800 பேஜ் நம்பர் 18ல் இருக்குது. B divided by TF B value நம்மளுக்கு 45 divided by TF that is பேஜ் நம்பர் that is ISMB 175க்கு நீங்கள் வேல்யூஸ் எடுங்க. that is thickness of flangeக்கு 8.6 இருக்கும். அதை போட்டிங்கன்னா நம்மளுக்கு 5.23 இந்த வேல்யூ வந்து 9.4 விட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அங்கேயே கொடுத்துருப்பாங்க இந்த வேல்யூ. நெக்ஸ்ட்டு D by TW அப்படிங்கிறது திக்னஸ் ஆஃப் வெப்பை 134.5 D வேலை கண்டுபிடிச்சிருக்கோமா 134.5 டிவைட் பை 5.5 போட்டிங்கன்னா 24.4 that is less than 84. Hence it belongs to plastic category first section. So MDZ இந்த formula page number 53ல IS 800 2007ல் இருக்குது. VP ZP ZFY divided by gamma m naught and BP value 1.0 into ZP Z வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா இதை பாருங்கள். ZP Z நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 166.06 என்ன அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்கணும். 166.6 into 0.76 into 10 into FI value 410 divided by 1.1 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு MDZ 619.0 kN/m. Then now 1.2 ZC FY that is 1.2 into ZC value 145.3 into 10 power 3 into 410 divided by 1.5. இந்த வேல்யூஸ்லாம் கோட் புக்கில் ஸ்டீல் டேபிள்ஸ்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு MDY is equal to ZPY into FY into gamma m. ZPY value 32094.03 mm². நெக்ஸ்ட்டு MDY இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணும். MZ divided by MDZ plus MY into MDY into is equal to 18.67. MZ வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோம். அதே மாதிரி MDZ வேல்யூவும் கண்டுபிடிச்சிக்கோம். ப்ளஸ் MY வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோம். MDY வேல்யூக்கு சப்ஸ்டிட் பண்ணால் வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கணும். தட் இஸ் ஸ்லைட்லி லெஸ் தென் 1 0.928 சைட்லி லெஸ் தென் 1 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக் ஃபார் விண்ட் கண்டிஷன். விண்ட் கண்டிஷனுக்கு நம்ம செக் பண்ணணும். ஃபேக்டர் டெட் லோட் இஸ் ஈக்குவல் டு 1.5 into 0.915 இது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். 0.29525 kN/m vertically downward. Then factored wind load 1.5 into WL that is 1.5 WL வந்து 1 அஷ்யூம் பண்ணிக்கணும். 1.5 into 1 that is 1.5 kN/m. Then it acts normal to sheeting. Then normal
load normal to the sheeting minus 1.5 to minus 1.5 to 0.1.5 plus 0.29 cos 30 degree. அப்போ இந்த வேல்யூ போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 1.247 outward மைனஸ் இருக்கிறனால அவுட்வர்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு லோட் parallel to ஷீட்டிங்னா 0.298 sin 30 degree நம்மளுக்கு 0.146 kilonewton meter. அப்போ mz is equal to WL square by W வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா? this லோடு வின் லோடுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் 1.247 into L value 6 divided by 8. Next my value 0.146, that is load parallel to sheeting 0.146 into 6 square divided by 8. அப்போ நம்மளுக்கு கிடைச்சது வேல்யூ. நெக்ஸ்ட்டு MDZ is to be found for the I section with unsupported compression flange. Unsupported compression flangeக்கு நம்ம MDZ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். Since load acts through the shear center, the effective length of simply supported beam L is equal to 6 meter, that is 6000 mm. Then ISMB 175 க்கு RY, that is RY value 1.86 cm, that is 18.6 mm. Alpha is equal to L divided by RY, that is 6000 divided by RY value 18.6 mm. அப்போ நம்மளுக்கு alpha value கிடைச்சிருது. Then H divided by TF 175, okay, H value 175 divided by TF, that is thickness of flange 175, ISMB 175 thickness of flange value என்னன்னு T tablesல பாருங்க, that is 8.6 is equal to 20.35. Then from table 14 of IS 800 FCRB is found to be double linear interpolation. IS table 14 ல IS 800 ல. Next H by TF 20 க்கு 20.35 க்கு 25 க்கு. Why? Because நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 20.35 கா. அப்போ அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கணும். 20 க்கு 20.35 க்கு 25. இந்த வேல்யூலாம் லாம்டா வேல்யூ எங்கே 300 H by TF. அப்போ 20 க்கு 84.5 X இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் 69.1. இதை வச்சு at X க்கு FCR B value 84.5 minus 0.35 divided by 25 into 84.5 minus 61.9 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 83.42 Newton per mm square, that is FDB table 13 ல இருக்கு 65.5 Newton per mm square. Since it is a plastic section, MDZ is equal to 1 into ZPZ into FB. நமக்கு இந்த வேல்யூ எல்லாமே தெரியுமா 166.0763 into FB value 65.5 கண்டுபிடிச்சிருக்கோம் 108 kilonewton meter. Then MDY 11.96 km as founded earlier. MDY ஏற்கனவே கடிச்சிருக்கோம். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் MZ, MDZ, MY, MY இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 0.574 less than 1. Check for deflection. Next check for deflection கண்டுபிடிக்கணும். That is for ISMB நம்ம 175 values தான் பார்த்துருக்கோம். அப்போ IZ value நம்ம இதை பாருங்கள் ஸ்டீல் டேபிள்ஸில் எந்தெந்த வேல்யூ இல்லையோ அதெல்லாம் ஸ்டீல் டேபிள்ஸில் பார்த்துக்கோங்க. That is 12720.0 into 10 power 4 mm power 4. That is W is equal to 4.7 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். kilonewton meter as founded earlier for dead load plus light load is equal to 4.79 Newton per mm. Then del is equal to, that is deflection formula 5 divided by 384 WL power 4 divided by EI. அப்போ 5 divided by 384 into W value 4.79 into L value, that is spacing of Purlin. L value 6 meter, that is 6000 power 4 divided by 2 into 10 power 5, that is more or less 2 into 10 power 5 into I value நம்ம ஸ்டீல் டேபிள்ஸில் எடுத்துக்கோம். போட்டால் நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் that is del value 31.72 கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு permissible deflection L divided by 150. L value 6000 divided by 150. அப்போ 40 கிடைச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதோட del value விட இது அதிகமாக இருக்கு, hence safe. So it is நம்ம எடுத்திருக்க ISMB 175 இந்த is provided as Purlin. இந்த டீட்டெயில்ஸில் நம்ம பர்லினுக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், நிறையா இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எந்த ப்ராப்ளம் நான் போட்டாலும் ஃபஸ்ட்டு டிசைன் ஆகட்டும் ப்ராப்ளம் ஆகட்டும் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா பாருங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து யூஜிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பார்க்க தான் லென்த்தியாக இருக்கும், பட் இது 16 மார்க்ஸ் சம். திஸ் இஸ் யூனிவர்சிட்டி சம். ஸோ ஹேவ் டு டுக் திஸ் டிசைன், பர்லின் டிசைன். க்ளீனாக எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு.
அதுக்கப்புறமா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் மீ இன் கமெண்ட் செக்ஷன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நோட்ஸ் எங்களுக்கு வேணும், இந்த இதில் டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த நோட்ஸ் நான் போடுறேன். இது யூஸ்வலியே இருக்கும். நான் இது வந்து பவிக்கட்டி புக்கை பார்த்து ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு எந்த புக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. துகள் புக்லேயும் இந்த சம் இருக்குது, செகண்ட் எடிஷனில். உங்களுக்கு வேணும்னா அதையும் பார்த்துக்கலாம். இது ஒரு டவுட்டை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம், வெரி யூனிவர்சிட்டி சம். அதனால தான் இந்த டிசைன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அதுக்கப்புறமா பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இட் இஸ் ஹச் வேல்யூ. எந்த டேட்டாஸ்லாம் இல்லையோ அதெல்லாம் ஸ்டீல் டேபிள்ஸில் இருக்கும், பார்த்து எழுதிக்கோங்க. IS 800 and steel tables is must for steel structures. இது 150 சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால் ISMB 175 எடுத்துக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்பீடாக சொன்ன மாதிரி இருந்திருக்கும், ஆனால் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்ல வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா இன்னும் டைமிங் அதிகமாக இழுத்துருக்கும். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் மீ இன் கமெண்ட் செக்ஷன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறது, எனக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கு என்ன இது இருக்குது, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு. அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் நோட்ஸ் போட முடியும், அப்லோட் பண்ண முடியும். இதுமாதிரி TrackMore சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்.